ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் டாக்டர் பிரபு, பிஜிஎஸ் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் வந்து உங்களோட டிஸ்கஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் வந்து நான் வந்து நிறையா டாபிக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து மாரடைப்பு வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து எந்த மாதிரியான சிகிச்சைகளை எடுத்துக்கலாம், அல்லது எப்படி ஒரு பெரிய அறுவை சிகிச்சையிலிருந்து அவங்க வந்து வேறு சிகிச்சை முறைகளை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும், அது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய அந்த இஇசிபி தெரப்பி பற்றியும் வந்து நிறையா வீடியோஸ் நாங்கள் இதுவரை போட்டிருக்கோம். எதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, ஒவ்வொருத்தரும், அதாவது வந்து ஒரு 20 வயசுக்கு மேலே இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்களோட லைஃப்பில் ஏன் வந்து ஒரு டாக்டரை, அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ரிவென்டிவ் கார்டியாலஜிஸ்ட்டை வந்து ஏன் அவங்க பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பேர்த்துக்கு எந்த ஏஜ் குரூப்னே நம்ம சொல்ல முடியறதில்ல. ஸோ அந்த மாதிரி வந்து ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது வந்து சின்ன வயதில் இருக்கிறவங்களுக்கு நிறைய யங்ஸ்டர்ஸே வந்து இதில் வந்து பாதிக்கப்படுறாங்கங்கிறதா வந்து ஒரு மறுக்கப்படாத உண்மை. ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களோட ஏஜ் வந்து ஒரு 20 தாண்டி ரொம்ப ஒரு செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலில் வந்து நீங்கள் வந்து லீட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, அவங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் இயர்லி ஒன்ஸ் ஆகுது உங்களுடைய ப்ரிவென்டிவ் கார்டியாலஜிஸ்ட்டை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ நீங்கள் பார்க்குறதுல வந்து முக்கியமான ஒரு 6-7 விஷயங்களை வந்து அந்த டாக்டர் வந்து அவருடைய ஆலோசனையின்படி வந்து நீங்கள் அது உங்களுடைய உடம்புல கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கணும். இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைஃப் ஸ்டைல் அசஸ்மெண்ட்டு. ஸோ நீங்கள் என்ன மாதிரியான வாழ்க்கை முறையை வந்து லீட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் ஸ்டைலில் லீட் பண்ணுறீங்களா, அல்லது உங்களுடைய ஹேபிச்சுவல் ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் இருக்குதா, ஆல்கஹால் ஹேபிட்ஸ் இருக்குதா, ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஹெரிடிட்ரியில் வேறு யாராச்சும் வந்து மாரடைப்பு அல்லது சர்க்கரை வியாதி இந்த மாதிரி கிரானிக் டிசீஸில் வந்து சஃபர் ஆகிட்டு இருக்கிறாங்களா, அது இல்லாமல் உங்களுடைய ஒர்க்கிங் அட்மாஸ்பியர் வந்து எந்த மாதிரி இருக்குது, ரொம்ப பொல்யூட்டடான ஒரு ஏரியாவில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா, இல்லை ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா கோல்ட் ஸ்மித்தாக இருப்பாங்க, அவங்க வந்து அந்த கோல்டை உருக்கிறதுல நிறைய புகைகள் வரும். ஒரு சிலர் வந்து இந்த வெல்டிங் மிஷின் வச்சுட்டு நிறையா ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கில் வந்து ஈடுபடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான அவங்களுடைய ஆக்குபேஷனல் ஹசார்ட்ஸ்லேயும் பாதிப்புகள் வந்து நிறைய ஏற்படலாம். ஸோ இது வந்து லைஃப் ஸ்டைல் அசஸ்மெண்ட்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரியான ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் உங்களுடைய ப்ரிவென்டிவ் கார்டியாலஜிஸ்ட்டு வந்து நீங்கள் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றுறது மூலிமா நம்ம மாரடைப்பு நோயை வந்து நம்ம வந்து தவிர்த்துக்க முடியும். நம்பர் 2 என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பேட் கொலஸ்ட்ரால், அது வந்து லிப்போப்ரோட்டீன் ஏ, லிப்போப்ரோட்டீன் ஏ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நம்ம நார்மலாக ஜென்ரலாக நீங்கள் லிப்பிட் ப்ரொஃபைல் பார்க்கறதுல வந்து எந்த பிரயோஜனம் கிடையாது. இந்த மாதிரி லிப்போப்ரோட்டீன் ஏ அப்படிங்கிறதும் அந்த வேரியன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் உங்களுடைய ரத்தத்தில் வந்து எந்த அளவு இருக்குது, அது நார்மலாக இருக்குதா இல்லை அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதா அப்படிங்கிற வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து 2வது மிக முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்கப்படுது. 3வது வந்து என்ன அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் அஸ் இன்க்ளூடிங் மீ, ஸோ நம்ம மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஒர்க்கிங் ஸ்பேஸே பார்த்தீங்க அப்படின்னா வெயில் படாத இடத்துல தான் நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம இருக்கிறோம். ஸோ நம்ம பாடியில் வந்து நம்ம என்னதான் ட்ராபிக்கல் கண்ட்ரியில் வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருந்தாலும் நம்மளுக்கு தேவையான அளவு வந்து வெயில், அதாவது வந்து சூரிய வெளிச்சம் வந்து நம்ம உடம்புக்கு படுறதில்லை. இது எதுக்காக முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விட்டமின் டி அப்படிங்கிறது வந்து இது சூரிய வெளிச்சத்தின் மூலியமாக தான் நம்ம உடம்புல கிடைக்கும். அதனால் 3வதாக பார்க்கப்படுறது விட்டமின் டியினுடைய அளவு வந்து நீங்கள் D3ன்னு சொல்லுவோம். அதனுடைய அளவு வந்து உங்களுடைய ரத்தத்தில் எவ்வளோ இருக்குதுங்கிறத நீங்கள் அட்லீஸ்ட் 6 months ஒன்ஸாவது நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதை வந்து எய்தர் டேப்லெட் மூலியமாவோ அல்லது இன்ஜெக்ஷன் மூலியமாவோ நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறதுனால இந்த மாதிரியான பெரிய டிசீஸ்லேருந்து நீங்கள் வந்து தவிர்த்துக்கலாம். இது வந்து 3வதான ஒரு விஷயம். 4வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா HSCRPன்னு சொல்லுவோம், சி ரியாக்டிவ் புரோட்டீன், ஹை சென்சிட்டிவ் சி ரியாக்டிவ் புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய அளவு வந்து நம்மளுடைய உடம்புல வந்து எவ்வளவு இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாமே வந்து என்னன்னா ஒரு இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்னு சொல்லுவோம். ரத்த குழாயினுடைய உட்புற சுவர்களினுடைய வீக்கத்தன்மையை வந்து இதன் மூலிமா நம்ம வந்து தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இது வந்து 4வது விஷயம். ஸோ 5வதாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீரம் ஹோமோசிஸ்டின் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். இது நிறைய பேர் வந்து இது எதுக்கு எடுக்கிறாங்க அப்படிங்கிறதே வந்து தெரியாது. இது வந்து நம்ம உடம்புல நடக்கக்கூடிய, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன்னா இது ஹோமோசிஸ்டின் வேணும், எந்த ஒரு ஆக்ஷன் நம்மளுடைய பாடியில் இல்லை மைண்ட் லெவலில் அல்லது நீங்கள் மூமெண்ட்டாவோ எது நீங்கள் பண்ணினீங்கனாலும் இந்த எண்ட் ப்ராடக்ட் அப்படிங்கிறது வந்து ஹோமோசிஸ்டின். இது ஒரு செயலை முடிச்சதுக்கப்புறம் திரும்ப மெத்தியோனினா வந்து நம்மளோட பாடியில் வந்து மாறிடணும். ஸோ இதுக்கான இன்டர்மீடியட் மாலிகுல்ஸ் வந்து நிறைய இருக்குது, வைட்டமின்ஸு, பி காம்ப்ளெக்ஸஸ், இதெல்லாம் வந்து பற்றாக்குறைய இருக்கிறப்போ இந்த ஹோமோசிஸ்டின் அப்படிங்கிறது ஒரு செயலை முடிச்சதுக்கப்புறம் திரும்ப
அந்த மெத்தியோனினா வந்து மாறாது. அது வந்து பிளட்ல வந்து அதிக அளவில் இது வந்து காட்டும். அப்படி காட்டுது அப்படிங்கிறப்போ வந்து நம்ம உடம்புல நிறைய கிரப் சைக்கிள் இந்த மாதிரி, அதாவது வந்து ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னு சொல்லுவோம், எனர்ஜி மாலிகுலை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதுக்கான ஒரு சுழற்சி. அந்த சுழற்சி வந்து நம்ம உடம்புல வந்து ப்ராப்பராக நடக்கலை அப்படிங்கிறத இந்த ஹோமோசிஸ்டின் அப்படிங்கிறத வந்து இண்டிகேட் பண்ணும். அப்போ இந்த ஹோமோசிஸ்டின் வந்து அதிக அளவில் உங்களோட பாடியில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தேவையான மெடிசின்ஸ் நம்ம எடுத்துக்கிறது மூலிமா அதை வந்து நார்மலுக்கு கொண்டு வர முடியும். ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஸோ ஹோமோசிஸ்டின் அப்படிங்கிறது சும்மா ஏதோ இது ஒரு ரத்தத்தில் வந்து ஒரு பைசா பிடுங்கிறதுக்கான டெஸ்ட் அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரிவென்டிவ் கார்டியாலஜியில் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டெஸ்ட் இது. ஸோ சிரம் ஹோமோசிஸ்டின் லெவல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய ஹார்ட்ல இருந்து மூளைக்கு ரத்தத்தை கொடுக்கறதுக்கான நம்மளுடைய கழுத்தினுடைய 2 சைட்லையும் ரைட் அண்ட் லெஃப்ட்ல கரோட்டிட் ஆர்டரிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கரோட்டிட் ஆர்டரிஸ் தான் வந்து 2 விதமாக பிரியும் கழுத்துக்கிட்ட. ஸோ இன்டர்னல் கரோட்டிட் ஆர்டரி அண்ட் எக்ஸ்டர்னல் கரோட்டிட் ஆர்டரின்னு சொல்லிட்டு, அதுதான் வந்து மூளைக்கு, நம்மளுடைய முகத்துக்கு, இங்கே எல்லாத்துக்குமே வந்து ரத்தத்தை வந்து மேலே கொண்டு போகக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ரத்த குழாய். ஸோ நம்மளுடைய ஹார்ட்ல அடைப்பு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு சிலருக்கு வந்து இந்த கரோட்டிட் ஆர்டரி இன்டிமல் திக்கனிங் அப்படின்னு சொல்லுவோம். இது நார்மல் டாப்லர் மூலியமாவே நம்ம வந்து இதை தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதை நம்ம ஏர்லியா டிடெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்ம வந்து பாதுகாத்துக்க முடியும். ஃபர்தரா ஒரு அட்டாக் வராமல் தடுத்துக்க முடியும். அல்லது ஒரு மாரடைப்புல இருந்து நம்ம வந்து முற்றிலுமா அது வந்து விடுபட்டு வாழலாம் இதனுடைய திக்னஸ் தெரிஞ்சுக்கிறது மூலியமா. இதெல்லாம் வந்து சிம்பிளான டெஸ்ட் தான். ஸோ இது நீங்க வந்து ஒரு டே கேர் இதுலயே வந்து இதெல்லாம் பார்த்துக்க முடியும். ஸோ இது வந்து 7வதா நான் வந்து இந்த கரோட்டிட் இன்டிமல் திக்கனிங் அப்படிங்கிறது வந்து நீங்க ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது. அதுக்கு அடுத்தது வந்து இது ஒரு சின்ன ஒரு டே கேர் ப்ரொசீஜர் தான். பட் இருந்தாலும் இதுவும் வந்து ரொம்ப 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 வந்து ஒரு வேல்யூ ஆடட் டெஸ்ட். நம்ம வந்து ஒரு மாரடைப்பு வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நம்மளுடைய உடம்புல வந்து கால்சியம் ஸ்கோரிங் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது வந்து இப்போ நிறையா ப்ரைவேட் சென்டர்ஸ்லேயே இதை நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுடைய உடம்புனுடைய கால்சியம் ஸ்கோரிங் லெவல் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே அது நார்மலாக இருந்துச்சுன்னா நம்ம பயப்பட வேண்டியதில்லை. பட் ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். யங் ஏஜ்லேயே ஒரு 20 வயசுல கூட நம்ம கால்சியம் ஸ்கோரிங்லாம் எடுத்தோம்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்களாம் டவுன் த லைன் ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துலேயே அவங்களுக்கு வந்து மாரடைப்பு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் வந்து மிக மிக அதிகம். அதனால் வந்து இந்த கால்சியம் ஸ்கோரிங் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். ஏதோ மாஸ்டர்கள் செக்கப் போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு போயிட்டு தேவையில்லாத டெஸ்ட்டுகள்லாம் எடுத்திருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவசியமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய உடம்புல வந்து சுகர் இருக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பிளட் டெஸ்ட் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். தைராய்டு இருக்குதா அப்படிங்கிறத வந்து சிம்பிள் டெஸ்ட்டுக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். யூரிக் ஆசிட் பாருங்கள் அதிகமாக இருக்குதா என்னங்கிறது, ஒரு யூரின் ரொட்டீன் இதை எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலிமா நம்மளுடைய பாடியில் டவுன் த லைன் ஒரு வருஷம் 2 வருஷத்தில் வந்து மாரடைப்பு வரதையும் தவிர்த்துக்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ரிலிமினரி ஸ்டேஜில் இருந்தீங்கனாலோ அல்லது அதை வந்து முற்றிலுமாக வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும். ஏன்னா எல்லா மாரடைப்பு டிசீஸ், கொரோனரி ஆர்டரி ஹார்ட் டிசீஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ ரிவர்சிபிள் டிசீஸு. கேன்சர் மாதிரி இது ஒன்ஸ் வந்துருச்சுன்னா நம்ம உடம்பு விட்டு போகாது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. உங்களுடைய வாழ்க்கை முறை மாற்றங்கள் மூலியமாகவும் ஒரு சில மெடிசின்ஸ் மூலியமாகவும் எங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில ட்ரீட்மெண்ட், அதாவது இஇசிபி, கீலேஷன் புரோட்டோக்கால், ஓசோன், ஹைடோஸ் வைட்டமின் சி, மைட்டோகாண்ட்ரியல் பூஸ்டர், இந்த மாதிரியான தெரப்பிகள் மூலியமாகவும், அதே மட்டும் இல்லாமல் யோகா, மூச்சு பயிற்சி, இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணுற மூலிமா கம்ப்ளீட்டாக வந்து ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் வந்து இந்த காணொலி மூலிமா நான் தெரிவிச்சுக்கிறேன். பட் இது வந்து கொரோனரி ஆர்டரி டிசீஸ் வந்து இட்ஸ் ரிவர்சிபிள் அண்ட் இட் மே ரீஅக்கர். நீங்கள் நார்மலாக இல்லை, திரும்ப வந்து உங்களோட லைஃப் ஸ்டைலெலாம் வந்து ரொம்ப மாறுபட்ட லைஃப் ஸ்டைலு, செடன்டரி லைஃப் ஸ்டைல் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக திரும்ப வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஏன் ஒரு ப்ரிவென்டிவ் கார்டியாலஜிஸ்ட் நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு டைமாவது விசிட் பண்ணணும், இந்த மாதிரியான டெஸ்ட்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆயிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறது நானாக தான் இருப்பேன். ஸோ நீங்கள் இந்த டெஸ்ட் அத்தனையுமே வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலில், பிஜிஎஸ் ஹாஸ்பிட்டல், நியூ சித்தா புதூரில் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்கள் தாராளமாக நீங்கள் உங்களுடைய ஃப்ரீ டைமில் வந்து நீங்கள் இந்த டெஸ்ட்டுகள்லாம் எடுத்துகிட்டு உங்களுடைய மாரடைப்பை தவிர்க்கலாம். வந்தவங்களும் அதுலேருந்து விடுபட்டு வாழலாம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.